நீ என் பொண்டாட்டிடி. போலீஸ் இன்னும் அந்த விஜயை கண்டுபிடிக்கல. உன் மேல சந்தேகப்படுறாங்க. நீ ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்கடி அறிவு கட்டவள. டென்ஷன் ஆகாம உன்னை கொஞ்சிட்டு இருப்பாங்களா? இங்க பாரு, லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம். நீ சொன்ன மாதிரி நான் ஜெயிலுக்கே கூட போகலாம். நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? சும்மா எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்காத, சரியா? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாத மாறா. ஏய் மென்டல், நீ ஜெயிலுக்கு போறத என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? நானா வர சொன்ன? நீ தானே சொன்ன. நீ தான் அந்த விஜய் நான் அடிச்சு கொன்னுட்டேன்னு வேற சொன்ன. யப்பா, தெரியாம சொல்லிட்டேன்டி. அது எப்படி நீ தெரியாம சொல்லுவ? உன் மனசுக்குள்ள இருக்கு, அததான் நீ சொல்ற. மண்ணாங்கட்டி, ஏதோ ஒரு வார்த்தை வாய் தவறி வந்துருச்சு, உடனே புடிச்சுக்குவியே. வாய் தவறி எப்படி வரும்? உன் மனசுக்குள்ள இருக்கு. தெரியாம தாண்டி சொன்னேன். பைத்தியக்காரச்சி, இங்க பாரு. விடு. ஏய் இங்க பாரு, உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடி. தேவையில்லாம அந்த விஜய் கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க. மண்டைக்குள்ள பூரா அந்த விஜய் எங்க இருக்கா, எப்ப கிடைப்பானே ஓடிக்கிட்டு இருக்கு. அவ கிடைக்கணும், இந்த கேஸ்ல இருந்து நீங்க எல்லாம் வெளியே வரணும். அதுதாண்டி முக்கியம், புரிஞ்சுக்க. அவனெல்லாம் நம்ப முடியாது. நீ பாட்டுக்கு உண்மையை சொல்லி அவன் பாட்டுக்கு எங்கேயாவது குடிச்சிட்டு போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டானா என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். ஏற்கனவே போலீஸ் ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிடாதான் இருக்காங்க. அதான் கோவத்துல சத்தம் போட்டேன். அதுக்கு நீ சத்தம் போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்னன்னு தெரியுமா? அது தெரியாம தான் உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல. இந்த பார், எந்த சிச்சுவேஷன்லயும் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். உங்களோட பாணியில அப்ப தப்பு செஞ்சா கண்டிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி ஒண்ணும் நான் சொல்லல, சரியா? அதுவும் இல்லாம கண்டிக்க நான் என்ன குழந்தையா என்ன? நீ குழந்தை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்க. என்ன முழிக்கிற? ஏய், நீ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கடி. உன்னை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி உண்மையை வாங்கிட முடியும். அது நடந்துடக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்றேன். இந்த பாரு, என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா இதுக்கு மேல நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காத, சரியா? ஆடா போங்கடா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு. நீ விடு, பரவாயில்ல. நீ இந்த விஷயத்தை விட்டுரு, நானே பாத்துக்கிறேன்.